ஒரு காலத்தில் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்த ஒரு வியாபாரி இருந்தார். அவருக்கு பல நண்பர்கள் இருந்தனர். ஆனால் அவர் தனது நண்பர்களை உண்மையாக நேசித்தார். அவர்களிடம் இருந்த நட்பை மட்டுமே அவர் மதித்தார். அவர்களின் செல்வத்தையோ நிலையையோ அல்ல. காலப்போக்கில் அந்த வியாபாரிக்கு வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அவர் இருந்த எல்லா செல்வத்தையும் இழந்தார். கடனாளியானார். ஏழ்மை அவரை வாட்டியது. அவர் முன்பு செல்வந்தராக இருந்தபோது தன்னுடன் சிரித்து மகிழ்ந்த நண்பர்கள் இப்போது தன்னுடன் பேசுவதையோ பழகுவதையோ நிறுத்திவிட்டதைக் கண்டார். பலர் அவரைக் கண்டுகொள்ளாமல் விலகிச் சென்றனர். ஒருநாள் வியாபாரி மிகவும் கவலையில் ஆழ்ந்திருந்தார். அப்போது ஒரு வயோதிகர் அவரது வீட்டிற்கு வந்தார். அந்த வயோதிகர் வியாபாரி செல்வந்தராக இருந்தபோது மிகவும் சாதாரணமானவராக இருந்தவர். வியாபாரி அவரிடம் எதுவும் எதிர்பார்க்காமல் ஒரு உண்மையான நண்பரைப் போல பழகியிருந்தார். என்ன நடந்தது என்று பரிவுடன் கேட்டார் வயோதிகர். வியாபாரி தனது துயரக் கதையைச் சொல்லி முடித்ததும் வயோதிகர் அமைதியாகச் சொன்னார், நண்பா, உன் நண்பர்கள் குறைந்துவிட்டதாக நினைக்காதே. நீ இப்போது உனது நண்பர்களை சோதிக்கும் நிலையில் இருக்கிறாய். உன்னிடம் செல்வம் இருந்தபோது உன் அருகில் இருந்தவர்கள் உன் செல்வத்தின் நண்பர்கள். இப்போது உன்னிடம் ஒன்றுமில்லாத போதும் உன் அருகில் நிற்பவர்கள் மட்டுமே உனக்கான உண்மையான நண்பர்கள். பிறகு அந்த வயோதிகர் தனது சேமிப்பில் வைத்திருந்த ஒரு கணிசமான தொகையை வியாபாரியிடம் கொடுத்து, இதை வைத்து மீண்டும் உன் வாழ்க்கையைத் தொடங்கு. பணமோ பொருளோ நிரந்தரமில்லை, இந்த நட்பும் நம்பிக்கையுமே நிரந்தரமானது என்று கூறி அவருக்கு உதவினார். வியாபாரி மீண்டும் தொழிலைத் தொடங்கி சிறிது காலத்திலேயே முன்னிருந்ததை விட பெரிய செல்வந்தரானார். ஆனால் அவர் பணத்தின் பின்னால் ஓடுபவர்களைத் தவிர்த்து அவருக்கு ஏழ்மையில் உதவிய அந்த ஒரே ஒரு வயோதிக நண்பரை ஒருபோதும் மறக்கவில்லை. நீதி: செல்வம் இருக்கும்போது வருபவர்கள் சந்தர்ப்பவாதிகள், கஷ்டம் வரும்போது விலகாமல் நிற்பவர்களே உண்மையான நண்பர்கள்.